பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு எதிராக ஆசிரியர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். சென்னை மாநகராட்சி மாளிகையில் சென்னை பள்ளியின் ஆசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் மாயவன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், சென்னை மாநகராட்சியின் பெண் ஐஏஎஸ் அதிகாரி இதுவரை இல்லாத அளவுக்கு ஆணவத்துடன் நடந்து கொள்கிறார் என்றும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் 13ஆம் தேதி ரிப்பன் மாளிகை வளாகத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்றும் மாயவன் எச்சரித்துள்ளார். மாநகராட்சிக்கு தேசியாக பணியேற்று 25 நாட்களை பூர்த்தி செய்திருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திருமதி விஜயராணி அவர்களுடைய அராஜக செயல்களை கண்டித்தும் காட்டு தர்பாரை கண்டித்தும் இன்று சென்னை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஆசிரியர் இயக்கங்களுடைய கூட்டு நடவடிக்கை குழு இன்று சென்னையிலே பணிபுரியக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் 421 மாநகராட்சி பள்ளிகள் உள்ளன. அந்த பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய அனைத்து ஆசிரியர் குடும்பங்களும் இந்த டிசி அம்மையாரினுடைய அராஜக போக்குகளை, காட்டு தர்பார் போக்குகளை கண்டித்து இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து தங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்பதற்காக வகுப்பறைகளுக்கு சென்றுள்ளார்கள். இது தொடர்ந்து நடைபெறும். இந்த அம்மாவின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கின்ற வரை அல்லது இந்த அம்மையார் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளுகின்ற வரை இந்த கருப்பு பேட்ஜ் அணியும் போராட்டம் மாநகராட்சி பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து கடைபிடிப்பார்கள். இவர்கள் பணியில் சேர்ந்து 25 நாட்களுக்குள் என்ன அப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இதுவரைக்கும் எந்த டிசியோ அல்லது ஜேசியோ கல்வித்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களை கண்டித்து இத்தகைய போராட்டங்கள் நாங்கள் மேற்கொண்டதில்லை, ஆசிரியர் இயக்கங்கள் மேற்கொண்டதில்லை. ஆனால் இந்த அம்மையார் அரசு விதிகளை, ஆசிரியர்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளை அடியோடு புறந்தள்ளிவிட்டு காற்றிலே பறக்கவிட்டு ஆசிரியர்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையிலே இந்த அம்மா 25 நாட்களாக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்களை ஒருமையில் பேசுகிறார். ஆசிரியர் சந்திக்க போனால் போ வெளியே, நான் சொன்னதை நீ ஃபாலோ பண்ணு, நீ ஒண்ணு எனக்கு புதுசா சொல்ல வேண்டியதில்லை என்று எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை, நான் சொல்றதான் கேட்கணும், கேட்கலன்னா நீங்க வெளியே போங்க என்று அராஜகம் அம்மையார் ஐஏஎஸ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களை வேறு எந்த துறைக்காவது அவர்கள் இடமாற்றம் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த அம்மையார் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதில் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய கூட்டு நடவடிக்கையுடைய போராட்டம் தொடர்ந்து நடக்கும்.